அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலக தயார் ஜெலன்ஸ்கியின் அதிரடி அறிவிப்பு. மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதிப்பு. பிரான்ஸ் முன்னாள் அதிபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு. பிடிவாரண்டுக்கு பயந்து ஐரோப்பிய வான்பரப்பை தவிர்த்து அமெரிக்க பறந்த நெதன்யாகு. இஸ்ரேல் விமானத்தை துரத்திய ஹவுதி ஏவுகணை. மெர்மட்ரோன்கள் நடமாட்டம். வெளிநாடொன்றில் அவசரமாக மூடப்பட்ட விமான நிலையங்கள். சிரியாவின் டமாஸ்கஸில் பல குண்டுவெடிப்பு. பாலஸ்தீன அங்கீகாரத்தை ஹிஸ்புல்லா வரவேற்கிறது. கனேடிய தபால் திணைக்களம் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில். எகிப்தில் ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். பதவி விலக தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவுடன் நடக்கும் போர் முடிந்தவுடன் அவர் பதவி விலக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார். காரணம், என் நோக்கம் தேர்தல் அல்ல, போரை முடிப்பது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்டகால அமைதியை அடைவதற்கு தேவையான முக்கியமான முடிவுகளை எடுக்க மக்கள் புதிய ஆணையை கொண்ட ஒரு தலைவரை விரும்பக்கூடும் என்பதை தான் புரிந்து கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதித்துள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பாஸ்கோஸ், டோஸ்டான் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள முக்கிய எண்ணெய் தளங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இவற்றின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனிடம் இருந்து கைப்பற்றிய கிரீமியா உட்பட பல பிராந்தியங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் அதிபராக இருந்தவர் நிக்கோலஸ் சர்கோசி. இவர் 2007 முதல் 2012 வரை பிரான்ஸ் அதிபராக பதவி வகித்தவர். லிபியாவின் முன்னாள் அதிபர் மம்மர் கடாபிக்கு ஆதரவாக பேச நிக்கோலஸ் சர்கோசி முன்வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு ஈடாக சர்கோசியின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடாபி நிதியுதவி செய்வதற்கான ஒப்பந்தம் இருதரப்புக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுக்கு தொடர்பான வழக்கு பாரிஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு நடந்து வந்தது. இந்நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி சர்கோசிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பாரிஸ் கோர்ட் தீர்ப்பளித்தது. மேலும் 1 லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பை எதிர்த்து சர்கோசி மேல்முறையீடு செய்தாலும் அவர் சிறைக்கு செல்வது உறுதி என கூறப்படுகிறது. தன் மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வரும் சர்கோசி நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சர்கோசி கூறுகையில், நான் சிறையில் தூங்க வேண்டும் என அவர்கள் விரும்பினால் சிறையில் தூங்குவேன், ஆனால் தலை குனிய மாட்டேன். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று தெரிவித்துள்ளார். காசாவில் செய்து வரும் படுகொலைகளுக்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த 2024 நவம்பர் 21 அன்று கைது வாரண்ட் பிறப்பித்தது. விசாரணையில் நெதன்யாகு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் கண்டறியப்பட்டது. தற்போது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் 80வது ஐநா கூட்டத்தில் பேசுவதற்காக நெதன்யாகு அமெரிக்கா பயணப்பட்டுள்ளார். சர்வதேச நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் காரணமாக அமெரிக்காவுக்கான தனது பயணத்தின் போது நெதன்யாகு தனது பாதையை மாற்றியுள்ளார்.
சர்வதேச நீதிமன்றத்துடன் ஒப்பந்தங்களை கொண்ட பல ஐரோப்பிய நாடுகள் நெதன்யாகு தங்கள் எல்லைகளை தாண்டினால் கைது செய்யப்படுவார் என்று கூறியிருந்தன. இதை கருத்தில் கொண்டு ஐசிசியுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட ஐரோப்பிய நாடுகளை தவிர்த்து நெதன்யாகுவின் பயணம் அமைந்தது. இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா செல்ல பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், அயர்லாந்து, இங்கிலாந்து வழியே செல்வதே நேர்வழியாகும். ஆனால் அவ்வழியை தவிர்த்து நெதன்யாகுவின் விமானம் கிரீஸ் மற்றும் இத்தாலி ஒட்டி பயணித்து மத்திய தரை கடலை கடந்து சிப்ஸ்ராடர் ஜலசந்தி வழியாக அட்லாண்டிக் பெருங்கடல் வான்பரப்பில் நுழைந்தது. மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் கடலை இணைப்பது ஜிப்ரால்டர் ஜலசந்தியாகும். கடந்த பிப்ரவரி, ஜூலை அமெரிக்கா பயணித்த போதும் நெதன்யாகுவின் விமானம் ஐரோப்பிய நாடுகளை தவிர்த்தே பயணித்தது. தற்போது அவர் பயணித்த பாதையின் ரேடார் விவரங்கள் வைரலாகி வருகின்றன. இஸ்ரேல் விமானத்தை துரத்தி கவுதி ஏவுகணை ஏமன் வான் பாதுகாப்பு இஸ்ரேலின் போர் விமானங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வியாழக்கிழமை மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள உள்ளூர் ஊடகங்களுக்கு ஏமன் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளதாவது: வியாழக்கிழமை சனா மீது வான்வெளியில் நடந்த பல இஸ்ரேலிய தாக்குதல்களை ஏமன் வான் பாதுகாப்பு படைகள் முறியடித்ததாக ஏமன் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்தது. ஏமன் ஆயுதப்படைகளின் வட்டாரம் ஒன்று வியாழக்கிழமை ஏமன் வான் பாதுகாப்பு படைகள் சனாவில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்ததாக தெரிவித்தது. ஏமன் வான் பாதுகாப்பு படைகள் சனாவில் நடத்திய பாரிய இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலை ஏமன் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலிய ராணுவம் சனாவின் தெற்கே உள்ள பல்வேறு பகுதிகளில் 20 போர் விமானங்களுடன் புதிய வான்வெளி தாக்குதலை நடத்தியது. உள்ளூர் வட்டாரங்களின்படி நகரில் 12 வெடிச்சத்தங்கள் மட்டுமே கேட்டன. ஏமன் பாதுகாப்பு அமைப்புகள் எதிரி போர் விமானங்களின் பல குழுக்களை இடைமறித்து குறிவைத்ததால் எந்த ஒரு குண்டுவீச்சும் நடத்தப்படுவதற்கு முன்பு சனாவின் வானத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அந்த வட்டாரம் வலியுறுத்தியது. இந்த நடவடிக்கையில் டஜன் கணக்கான விமானங்களை பயன்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் சியோனிச ஆட்சி கடலில் உள்ள போர்க்கப்பல்களிலிருந்து ஏவுகணைகளையும் ஏவியதாகவும் அவர் கூறினார். இந்த ஏமன் ராணுவ வட்டாரத்தின்படி எதிரி தனது இலக்குகளை அடைவதை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்புகளை தயாரிப்பதன் மூலம் வான் பாதுகாப்பு படைகள் இந்த தாக்குதலின் பெரும் பகுதியை தடுக்க முடிந்தது. ராணுவ தளங்கள் மற்றும் ஏமன் தளபதிகளின் தலைமையகங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தியதாகவும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறியுள்ள நிலையில், உள்ளூர் வட்டாரங்களின்படி இஸ்ரேலிய போர் விமானங்கள் முதலில் சனாவிலிருந்து வடமேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தகாஃபானின் மின் நிலையத்தின் மீது குண்டுவீச்சு நடத்தி பின்னர் மொயின் மற்றும் சபீன் மாவட்டங்களில் உள்ள அல்ட்ராகாஸ் தெருவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்தன. அதே மாவட்டங்களில் உள்ள பிற குடியிருப்பு பகுதிகளுக்கும் மீண்டும் மீண்டும் வான்வெளி தாக்குதல்களால் தாக்கப்பட்டன. இஸ்ரேல் தொடர்ந்து ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் கவுதி அமைப்புகள் தொடர்ந்தும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. டென்மார்க்கில் மர்ம ட்ரோன்கள் நடமாட்டத்தினால் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரே வாரத்தில் 2வது முறையாக இவ்வாறு ட்ரோனிடப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் தாக்குதல் அச்சம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் சமீபத்தில் விமான சேவைக்கான தொழில்நுட்பத்தில் இணைய ஊடுருவல் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தற்போது டென்மார்க் உட்பட பல நாடுகளின் விமான நிலையங்களில் ட்ரோன்கள் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு டென்மார்க்கின் கோபன் கேகன் உட்பட பல விமான நிலையங்களில் ட்ரோன் நடமாட்டம் நேற்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனால் சில விமான நிலையங்கள் சிறிது நேரம் மூடப்பட்ட நிலையில் வணிக மற்றும் இராணுவ விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்போர்ட் விமான நிலையம் நேற்று முழுவதும் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் எஸ்பெர்க் மற்றும் சோண்டர் போக்கில் உள்ள விமான நிலையங்களிலும் மற்றும் போர் விமானங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் இராணுவ பகுதியான ஸ்கிரிட்ராஸ் விமான தளத்திலும் ட்ரோன்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வியாழக்கிழமை இரவு சிரியாவின் டமாஸ்கஸில் பல குண்டுவெடிப்புகளின் சத்தங்களை கேட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. எந்த இடங்களில் எந்த இலக்கை நோக்க குண்டுவெடிப்புகள் நடந்தன என்பது உடனடியாக தெரியவரவில்லை. இஸ்ரேலிய ஆட்சி சமீபத்திய நாட்கள் மற்றும் மாதங்களில் ஏராளமான வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களால் சிரியாவை குறிவைத்து தாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான பல நாடுகளின் சமீபத்திய முடிவுகளை ஹிஸ்புல்லா வரவேற்றுள்ளது. இந்த நடவடிக்கையை கால தாமதமான ஆனால் முக்கியமான அறிகுறியாக விவரித்தது.
இது பாலஸ்தீனிய நோக்கம் உலகளாவிய நனவில் உயிருடன் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். வியாழக்கிழமை அதன் அரபு மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் எதிர்ப்பு இயக்கம் பாலஸ்தீன போராட்டத்தின் நீதி குறித்த உலகளாவிய கருத்து வளர்ந்து வரும் விழிப்புணர்வை இந்த அங்கீகாரம் பிரதிபலிப்பதாக கூறியது. காசாவில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடந்து வரும் படுகொலைகளுக்கு மத்தியில் ஆக்கிரமிப்பின் கீழ் அல்லது நாடு கடத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களின் அன்றாட துன்பத்தை அத்தகைய அங்கீகாரம் மாற்றாது என்றாலும் இது ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றத்தை குறிக்கிறது என்று ஹிஸ்புல்லா வலியுறுத்தினார். கட்டாய இடப்பெயர்ச்சி மற்றும் இனப்படுகொலை எதிர்ப்பதில் பாலஸ்தீன மக்களின் உறுதிப்பாடும் அமெரிக்க மற்றும் மேலாதிக்க சக்திகளால் ஆதரிக்கப்படும் சியோனிச எதிரியின் கொலை இயந்திரத்துக்கு எதிரான அவர்களின் வீர எதிர்ப்பும் இல்லாமல் சர்வதேச நிலைப்பாடுகளில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்காது என்று இயக்கம் வலியுறுத்தியது. சர்வதேச சமூகமும் செல்வாக்குமிக்க அனைத்து தரப்பினரும் தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு காசாவில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்தவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் விதிக்கப்பட்ட முற்றுகை, பட்டினி மற்றும் முறையான இடப்பெயர்ச்சியை தடுக்கவும் மிகவும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஹிஸ்புல்லா வலியுறுத்தினார். தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஹிஸ்புல்லா தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசாங்கம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் பெரும்பாலான வீடுகளில் வீடுதோறும் தபால் விநியோகத்தை நிறுத்தும் திட்டத்தை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே கனடா தபால் தொழிற்சங்கம் நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. எங்கள் தபால் சேவையும் தொழிலாளர்களையும் பாதிக்கும் அரசின் முடிவுக்கு எதிராகவே உடனடியாக கனடா தபால் திணைக்களத்தில் பணிபுரியும் எங்கள் அனைத்து உறுப்பினர்களும் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் நீடிக்கும் வரை புதிய கடிதங்கள் மற்றும் பொதிகள் ஏற்கப்பட மாட்டாது எனவும் சில தபால் அலுவலகங்கள் மூடப்படும் எனவும் கனடா தமிழ் பேச்சாளர் வேலை நிறுத்தம் நீடிக்கும் வரை புதிய கடிதங்கள் மற்றும் பொதிகள் ஏற்கப்பட மாட்டாது எனவும் சில தபால் அலுவலகங்கள் மூடப்படும் எனவும் கனடா தபால் பேச்சாளர் லிசா லியூ கூறியுள்ளார். அரச நலத்தொகை, காசோலைகள் மற்றும் ஏற்கனவே உள்ள உயிருடன் கொண்டு செல்லப்படும் விலங்குகள் மட்டுமே விநியோகிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் குறிப்பாக விடுமுறை கால பார்சல் விநியோகத்துக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்றும் சிறு தொழில் சங்கங்கள் மற்றும் வணிகாரைகள் கவலை தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு நடந்த வேலை நிறுத்தம் மட்டும் சிறு தொழில்களுக்கு $1 பில்லியன் மேல் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வடக்கு எகிப்தில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தீ விபத்தில் 35 பேர் காயமடைந்துள்ளதாகவும் எகிப்திய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கர்பியா கவர்னரேட்டில் உள்ள மஹல்லா அல் குப்ராவின் யமானி பகுதியில் உள்ள தொழிற்சாலைக்கு 26 நோயாளர் காவு வண்டி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 35 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு விசேட மருத்துவ குழுக்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்படையினர் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் 15 நோயாளர் காவு வண்டிகள் சம்பவ இடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆடை தொழிற்சாலை தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எகிப்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.